மேடம் நீங்க சொல்லுங்க மேடம், அவர் எஸ்பிஎம் இருக்காது அவர் எடுக்கும் போது ஸ்கூல்ல என்ன மாதிரி அவர் வந்து இருந்திருந்தாரு? பயந்துட்டு தான் போனாரு, என்ன ரிசல்ட்ஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் டீச்சர் கையில தான் கொடுத்தாங்க அந்த ரிசல்ட்ஸ். பார்த்துட்டு அவர் பார்த்தது எல்லாம் பாஸ் பண்ணாரா இல்லையான்னு அதான் பார்த்தாரு. ஓகே எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன், சரி மேத்ஸ்ல என்ன பார்த்து மேத்ஸ் ஐயோ I got A for maths. அப்படி கத்துறாங்க. அப்படி அந்த ஆனந்தம் ஃபேஸ்ல எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாம் சுத்தி இருந்தாங்க, எல்லாம் ஹாப்பியா இருந்தாங்க. You got maths, I got A for my maths அம்மா அப்படி கத்துறாங்க. He was just continuing like ரொம்ப ஹாப்பியா இருந்தான். எல்லாரும் நானும் ஹஸ்பண்ட் மூணு பேர் போனோம்னா ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஒரு தாயாரா இருக்கும் போது அந்த சூழ்நிலையில உங்களோட பையன் இந்த மாதிரி சந்தோஷத்தை வந்து குதிக்கும் போது ஒரு பெரிய சாதனை ஆட்களை படைச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் தோணும் போது உங்களுக்கு உள்ள எப்படி நடைபெறுச்சு? How did you feel at that point of time looking at Harishan jumping, enjoying, celebrating his achievement? Happy. ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாங்க, ஹாப்பி. பாத்தீங்களா? ஒரு தாயாருக்கு வேற என்ன வேணும்? இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தானே. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு சைல்ட், ஒரு ஸ்பெஷல் வாழ்க்கையில சவால், அந்த பணியும் வந்து கொண்டு ஒரு நல்ல கல்வி கொடுத்து அதாவது உட்கார்ந்து முடங்கி கிடக்காம என் பிள்ளை இப்படிதான் அப்படின்னு ஏத்துக்கொள்ளாம அந்த சவாலை எதிர்நோக்கி என் பிள்ளை இப்படி இருக்கிறான் ஆனா இவரும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்ற சவாலை ஏத்துக்கொண்டு அவங்க வெளியே தேடி யார் உதவி பண்ண முடியும், பிள்ளைக்கு எந்த டியூஷன் சென்டர் வந்து என் பிள்ளையை வழி நடத்த முடியும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க அனுப்பி இன்றைக்கு அந்த ரிசா அவங்க பிள்ளைகிட்ட பார்க்கும் போது அவங்களோட மனம் எப்படி சந்தோஷமா இருந்திருக்கும், எவ்வளவு வந்து சவால் எதிர்நோக்கி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு பிள்ளையை கொண்டு வரதுக்கு நேர்லயே நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிள்ளை இருக்கலாம், நீங்க வந்து உங்க பிள்ளை சாதாரண ஒரு நார்மலான பிள்ளை வந்து வெளிநடத்துறதுக்கு நீங்க செலவு பண்றீங்க. ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்ட், இவங்களுக்கு தேவைகள்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும், இவங்களுக்கு நிறைய கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி ஒரு சைல்ட் இருக்கும் போது இவங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ், எவ்வளவு முயற்சி போட்டு இருப்பாங்க, எவ்வளவு கவனிப்பு இந்த பையனுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் வார்த்தையால வந்து சொல்ல முடியாது நேர்களே. இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு அறுவன், அதாவது எப்படி சொல்ற சாக்ரிஃபைஸான உள்ளம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒண்டிதான் இந்த மாதிரி வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியும். அதுதான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க நேர்களே. உண்மையிலே ஒரு பலமான கைதட்டல் நம்ம இந்த பேரண்ட்ஸ் வந்து கொடுப்போம். உண்மையிலே மை ஹேட்ஸ் ஆஃப் யூ மேடம். நீங்களும் ஹஸ்பண்ட் நீங்க வரல நான் வேலையில இருக்கின்றாரு, ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஏராளமான நிறைய நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் அர்ப்பணிப்பு நீங்க செஞ்சிருக்கீங்க பிள்ளைக்கு. அதுதான் வந்து அவர் வந்து இந்த வெற்றியில கொண்டு வந்திருக்குது. நேர்மையை ஒவ்வொரு வாரமும் அவங்களோட ஆசை பாசங்கள், அவங்க வெளியே போகணும், இதெல்லாம் வந்து விட்டுவிட்டு அவங்க ஹரிஷனுக்காக வந்து நான் வந்து பையனுக்கு வந்து கிளாஸ் இருக்கு, டியூஷன் இருக்கு, நான் அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம் எடுத்து அவங்க ஒதுக்கி ஹரிஷனை கரெக்டா கிளாஸுக்கு அனுப்பி விட்டு ஹரிஷனுக்கு வந்து வேண்டிய தேவைகள்லாம் வந்து செஞ்சு ஹரிஷனுக்கு வந்து சாப்பாடு சாதாரணமா சாப்பிட முடியாது, அவங்க சுரசுரதான் அவங்க சாப்பிடணும். அவருக்கு வந்து அந்த ஏற்பாடுலாம் செஞ்சு அவருக்கு வந்து தனியா ஸ்பெஷல் கண்டெய்னர்ல சாப்பாடு போட்டு எங்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் ஹரிஷன் வந்து வரும்போது அவருக்கு வந்து ஸ்பெஷல் இடம் இருக்கா சார் சாப்பிடறதுக்கு, அவருக்கு நீங்க டைம் வந்து ஒதுக்கி கொடுப்பீங்களா சார், இது எல்லாம் வந்து எங்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு அப்ப நாமளும் அந்த மாதிரி அவருக்கு வந்து ஏற்பாடுலாம் செஞ்சு நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம். சோ இது எல்லாம் சாக்ரிஃபைஸ். அதே சமயத்துல ஹரிஷன் வந்து லாங் ஹவர்ஸ் அவரால் உட்கார முடியாது. ஆரம்பத்துல அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் மேல வந்து உண்மையிலே 1 மணி நேரம் மேல கூட அவரால் உட்கார முடியாது. சோ இதெல்லாம் வந்து சவாலை எதிர்நோக்கி அவர் வந்து கொண்டு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுத்தோம், அதெல்லாம் வந்து அவர் வந்து அட்டெண்ட் பண்ணுவாரு. சோ இங்க என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இந்த பேரண்ட் வந்து நாங்க செஞ்ச ப்ரோக்ராம் வந்து எங்களை நம்பி அனுப்பி விட்டாங்க. அதாவது ஹெல்த் ப்ரோக்ராம், இது வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம். நாங்க வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த பரிச்சைத்தாள், எஸ்பிஎம் பரிச்சைத்தாள் மாதிரி அவங்களோட வந்து கொடுத்து செய்ய வச்சு அந்த டைம் பிரகாரம் செஞ்சு அவங்க நாங்க திருத்தி அப்புறம் எது அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சோ அவங்களோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு, அதாவது அந்த பின்பு அந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 டாபிக். ஏன்னா ஹரிஷன் என்கிட்ட வரும்போது இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அறவே கிடையாது, அந்த ஃபவுண்டேஷன் அந்த பேசிக் அவருக்கு இல்லாம கடந்துச்சு. அப்ப அதெல்லாம் ரிவிஷன் பண்ணி அவரை கொண்டு வந்து அவரை இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ணி அவரை ஏ எடுக்க வைக்கிறது சுலபமான வந்து ஒரு விஷயம் கிடையாது. அதே சமயத்துல அவருக்கும் வந்து சுலபமா கிடையாது. ஏன்னா அவரே வந்து அவர் மாத்தி அமைச்சுக்கணும். ஏன்னா அவரால் வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க முடியாது, அவரால் போக்கஸ் பண்ண முடியாது, அவரால் வந்து கவனிப்பு வந்து செலுத்த முடியாது ரொம்ப நேரம். பட் இதெல்லாம் தாண்டி ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா போக 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 அவர் வந்து அது வந்து
சாதாரணமா ஏற்றுக்கொள்கிறாரு. அதாவது ஈவன் கிளாஸ் 12 மணி நேரம் கூட அவரால் உட்கார்ந்து அவரால் போக்கஸ் பண்ண ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எஸ், உண்மை. இதெல்லாம் ட்ரைனிங் தான் பேரண்ட்ஸ், இதெல்லாம் ட்ரைனிங். உங்க பிள்ளைங்களால முடியும், ஆனா அவனை கரெக்டா வந்து கொண்டு வரணும். சோ சில பேர் நீங்க வந்து என் பிள்ளை வந்து இவ்வளவு நேரம் படிக்க முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது பேரண்ட்ஸ். அவங்கள வந்து கரெக்டா வழி நடத்தினாக்க அவங்களால முடியும். ஏன்னா நீங்க ஒரு புரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸ், உங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ல வந்து எஸ்பிஎம் படிச்சு உட்காரும் போது பெற்றோர்களே அவங்க வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும், உதாரணம் பாஸ்கர் மணி பேப்பர் வந்து காலையில போவாங்க. அப்ப அந்த ஒரு பேப்பர் வந்து ஒரு சில மணி நேரம் இருக்கும். அது முடிஞ்சது கொஞ்ச நேரம் பிரேக், அப்புறம் திருப்பி சாயந்தரம் போயிட்டு அவங்களோட பேப்பர் வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கு அந்த மாதிரி தான் வந்து முடியறதுக்கு சூழ்நிலை இருக்கும். அப்போ ஒரு நாள் மட்டும் அவங்க வந்து படிச்சு உட்காந்துருப்பாங்க. அந்த மூளைக்கு கொஞ்சம் ஸ்டெமினா, அந்த பிரெயின் வந்து ஸ்டெமினா தேவைன்னா இல்லைங்களா? அதுதான் வந்து நம்ம ரக்கான வந்து பயிற்சி கொடுத்து அவங்க வந்து அந்த தயாரிப்பு வந்து கொண்டு வந்திருந்தோம். சோ ஹரிஷன் ஆரம்பத்துல வந்து அந்த மாதிரி லாங் ஹவர்ஸ் அவரால் உட்கார முடியாது. ஆனா அவர் வந்து பயிற்சி கொடுத்து அவரை வந்து பக்குவப்படுத்துவாங்க. அப்ப அவர் எஸ்பிஎம்ல வந்து அவரால் உட்கார முடிஞ்சு அவர் எஸ்பிஎம்ல வந்து பி எடுத்திருந்தாரு. சோ உண்மையிலே அவரோட செகுராணி வந்து கேட்டதான் அவங்க சொல்லுவாங்க எவ்வளவு சவால் எதிர்நோக்கிட்டு இருந்தாங்க ஹரிஷனோட பாசன் நாயு. சோ அதெல்லாம் தாண்டி அவர் வந்து பி அவர் எடுத்துட்டாரு. ஒரு அற்புதமான ஒரு சாதனை. இது சுலபமான விஷயம் கிடையாது. ஹரிஷன் வந்து ஆரம்பத்துல ஹரிஷன் you were science you were passing right before you were form 4 right? Yeah. பாஸ் ஆன ஒரு ரிசல்ட் வந்திருந்தாரு சயின்ஸ். பட் அவர் வந்து ஏ எடுத்திருந்தாரு சயின்ஸ். So when you saw your science result, how did you feel? You feel happy, you right? Yeah. You never expected A for science, right? So என்கிட்ட சொல்லும்போது அவர் நேற்று நான் கேட்டிருக்கும் போது அவர் சொல்லியிருந்தாரு அவர் வந்து பாஸ் அவர் வந்து கிடைச்சிருந்துச்சு, எதிர்பார்க்கல ஏ கிடைக்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை அவர் வந்து ஏ கிடைச்சிருச்சு அப்படின்னு அவர் நேற்று சொல்லியிருந்தாரு. சோ இது வந்து ஒரு உண்மையான ஒரு அற்புதமான வந்து ஒரு சாதனை. எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கின்றது. அப்கோர்ஸ் பேரண்ட்ஸ், இந்த நன்றி உண்மையாக ஹரிஷனோட பெற்றோர்கள் தான் போய் சேரும். அவங்க எங்கிட்ட அனுப்பி விட்டுட்டோன்னே ஒரு முறை கூட எங்கிட்ட வந்து கால் பண்ணி எங்களோட வழி நடத்துற முறைகள் எதுவுமே அவங்க கேள்வி கேட்கவே கிடையாது. 2 வருஷ காலகட்டத்துல எங்களை முழுமையா நம்பினாங்க. எங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க ஹரிஷன் வந்து ஒர்க் பண்றதுக்கு, அதாவது அவரை வந்து வழி நடத்துறதுக்கு எங்களுக்கு அந்த சூழ்நிலை அமைச்சு கொடுத்திருந்தாங்க. நாங்களும் அவரை வந்து புஷ் பண்ணி அந்த ரிசல்ட் நாங்க எடுத்து வச்சோம். இதுதான் உண்மை. மேடம், நீங்க ஒரு மதர் ஆயிருக்கும் போது ஹரிஷனோட லிமிடேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்பயும் நீங்க வந்து கிவ் அப் பண்ணாம நீங்க வந்து புஷ் பண்ணீங்க. அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசா நீங்க வந்து கொடுத்தீங்க. என்ன எண்ணம் மேடம்?